தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் பொங்கல் பண்டிகையொட்டி புத்தாடைகள் வாங்க ஏராளமான மக்கள் அலைக்கடலென படையெடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். பொதுமக்களின் வருகை ஒட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன விவரம்? நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டமோ அல்லது பேருந்து நிலையமோ அல்ல. அதிகம் மக்கள் கூடும் சென்னை தியாகராய நகர் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவிலே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பண்டிகைகள் வந்தாலும் இந்த தெரு என்பது எப்பொழுதுமே மக்களுடைய கூட்டம் சூழ்ந்து அலை கடல் என எப்பொழுதுமே இருக்கும். அந்த வகையிலே தான் இன்னும் சில தினங்களிலே பொங்கல் பண்டிகை வர இருக்கின்றது. அந்த பொங்கல் பண்டிகைக்காக, அந்த பொங்கலை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்க தற்போது சென்னை தியாகராய நகரிலே இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதன் தெருவிலே கூடியிருக்கின்றார்கள். இந்த ரங்கநாதன் தெருவிலே எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கின்றது என்பதை இந்த காட்சிகள் நமக்கு காட்டும். கீழே இருக்கக்கூடிய மணல் பரப்பு தெரியாத அளவிற்கு மனிதனுடைய தலைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது இந்த தெருவிலே என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொங்கல் பண்டிகை என்றாலே பொதுமக்கள் அதிகம் வந்து பொங்கல் வைத்து புத்தாடைகள் உடுத்தி குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள். அந்த வகையிலே தான் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை வருவதற்கு இன்னும் 3 தினங்கள் இருக்கின்றது. அதற்குள்ளாக பொதுமக்கள் இந்த தியாகராய நகரிலே வந்து புத்தாடைகளை வாங்க குவிந்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்காக பிரத்யேகமாக கடைகளிலே புது வரவுகளோடு புத்தாடைகளும் வந்திருக்கின்றது. புத்தாடைகளை தாண்டி அழகு சாதன பொருட்களும் இங்கே வந்திருக்கின்றது. அதையெல்லாம் வாங்குவதற்காக தற்பொழுது தியாகராய நகரிலே பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். அனைத்து கடைகளிலும் எந்த அளவுக்கு பொதுமக்கள் நிரம்பி வழிகிறார்கள் என்பதை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் விதமாக காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதை தடுப்பதற்கும் காவல்துறையினர் முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைத்து தங்களுடைய மைக் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தெரு முழுவதுமாக பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுமே பொங்கலுக்கென்று தொடர் விடுமுறை என்பது இருக்கும். அந்த தொடர் விடுமுறையொட்டி பொதுமக்கள் நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் விடுமுறை. அதற்காக பொதுமக்கள் இங்கே இந்த பொருட்களை வாங்க வந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த தினங்களும் விடுமுறை என்பதனால பொதுமக்களினுடைய வருகை என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வகையிலே தான் தற்பொழுது இந்த பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த தெருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலைகடல்ன திரண்டு பொதுமக்கள் தங்களுடைய புத்தாடுகளை வாங்க குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரும் அதே போன்று தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் எடுத்து வரக்கூடிய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படியும் அந்த ஒலிபெருக்கியின் மூலம் காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி பொதுமக்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பொதுமக்களினுடைய இந்த வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை தினம் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும் என்பதனால கூடுதல் காவல்துறையினரும் இந்த பகுதியிலே போடப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே தான் தற்பொழுது எந்த அளவிற்கு இந்த கூட்டமானது ரங்கநாதன் தெருவிலே இருப்பது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கலை கொண்டாடுவதற்காக புத்தாடுகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.